ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, யாரு பொறுமையா இருக்காங்களோ, யாரு அமைதியா இருக்காங்களோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க அந்த அமைதியை கடைப்பிடிக்கிறாங்களோ அவரோட வாழ்க்கையில் சாய்பாவுடைய பங்கு அதிகமாக இருக்கும். சாய்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய வழிகள், அதை நாம் பின்பற்றக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்குது. இங்கே பலருக்கு சந்தேகம், இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அமைதியாக இருந்தால் இன்னும் ஆட்டம் போடுவாங்க தானே? நீங்கள் சொல்கிறது என்னால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதன்படி நம்ம வாழணுன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, காட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எங்கே மனுஷன் நடமாட்டம் இல்லையோ அங்கே இருந்தால் மட்டும் இது எல்லாம் செட் ஆகும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நரிகள் கூட்டம், அந்த நரிகள் கூட்டத்தில் நான் எப்படி அமைதியாக சமாதானமாக வாழ முடியும்? இதெல்லாம் பேசுறதுக்கு தான் சரியாக இருக்கும். இதனால் எந்த யூஸும் கிடையாது, ஏன் வாழவே முடியாது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சாய்ராம் சொன்னது 100% உண்மை. அதே மாதிரி சாயப்பா சொன்னதும் 100% உண்மை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறவங்கள வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இவ்வளோ பிரச்சனைகள் தான் இருக்கும். உங்களுக்கு கடும் சோதனை, இது சோதனை காலம். இந்த சோதனை காலத்தை தாண்டணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பொறுமையும் அமைதியும் சமாதானமும். இந்த மூணும் இருக்க நீங்கள் முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. எல்லா கருத்துக்களும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானவைகளே. இதெல்லாம் இந்த காலத்தில் செட் ஆகாது, அந்த காலத்துலன்னு சொல்லுவாங்க. அதே அந்த காலத்தில் இருக்கிற மக்களும் இதே தான் சொன்னாங்க. அப்போ எந்த காலம் சிறப்பான காலம்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியல. ஒரு எம்ஜிஆர் மூவியை பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லுவார், நாட்டில் அநியாயம் எக்கச்சக்கமாக நடக்குது. அப்போ எம்ஜிஆர் காலத்திலேயே நாட்டில் அநியாயம் எக்கச்சக்கமாக நடக்குதுன்னா நாம் அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவரே அநியாயங்கள் நிறைய நடக்குது நாட்டில்னு சொல்லி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு முந்தின காலத்துலேயும் இதே பாட்டை பாடினாங்க. ஸோ எல்லா காலத்துலேயும் ஒரே பாட்டு தான். இந்த காலத்தில் எல்லாம் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பார்த்தோன்னா அதில் உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போது உண்மை இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம் அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது.
உன்னோட வாழ்க்கையை நீ தீர்மானி. உன்னுடைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் தீர்மானிக்க கூடாது. ஏன்னா நீயே பரிபூரண சுதந்திரமானவன். உன்னை அழிக்க ஒருவனாலையும் முடியாது. உன்னை அழிக்கணும் அப்படின்னா உன்னுடைய அகங்காரமோ, உன்னுடைய ஆணவமோ, உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களும், உன்னோட முடியாதுன்னு ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிற இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உன்னை அழிக்க வந்த ஆயுதம். மீது எதுவுமே ஆயுதமே இல்லை. பிறரால் துன்பங்கள் நேர்வது இல்லை. அப்ப யாரால துன்பம் நேருதுன்னா உன்னால மட்டுமே. ஸோ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம், தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், அப்புறம் அம்மா அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம், அந்த தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மனுஷங்க மூலமாக தான் ஒரு ரீசைக்கிள் மாதிரி ஆகிட்டே இருக்குது எல்லா விஷயங்களும். ஏமாத்திடுவாங்க, ஏமாந்துடாத. சரி, ஏமாத்திடுவாங்க ஏமாறாத அப்படின்னா ஏன் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் சொல்ல முடியல. நம்ம வாழ்க்கைய நம்மளோட சிந்தனைகள் பலவந்தமா நம்ம கருத்துக்கள்ல திணிக்குது. இதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானிக்குது. அந்த தீர்மானிப்பு எப்படிப்பட்டதுன்னா நம்ம வாழ்க்கையை அழிக்க வந்ததாகவும் கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ். என்ன முடிவு எடுக்கிறது, என்ன பண்ணலாம், இப்படியே இருந்துச்சுன்னா என் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்ல முடியும்? காலமா, நேரமா, இல்லை மற்ற மனிதர்களா? என்னோட வாழ்க்கை யார் கையில் இருக்கு? என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கா, இல்லை என் கையில் இல்லையா, இல்லை வேற யாரோ என்ன ஆட்டுவிக்கிறாங்களா? மனுஷன் பல கேள்விகள் கேட்குறா. ஆனால் பதில்கள் சொல்லும்போது தப்பான பதிலை அவன் சொல்றதால வாழ்க்கையும் மோசமானதை கொடுக்குது. நீங்க எதை நோக்கி செல்கிறீர்களோ, எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போ உங்க வாழ்க்கை உங்க கையில் அப்படின்றத நீங்க கடைசி வரைக்கும் நம்பல, அதனால கடைசி வரைக்கும் வாழவே முடியல. நம்ம வாழ்க்கை என் கை, நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன், என் வாழ்க்கை என் கையிலையா இருக்கு? எஸ், அப்சல்யூட்லி. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படின்றத எத்தனை பேர் நம்புறீங்க? கமெண்ட் பண்றீங்களா? இந்த வாழ்க்கை என்னோடது, ஒட்டுமொத்த பவர் என்கிட்ட தான் இருக்கு, நான் நினைச்சா இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நேர்மையா சொல்கிறவர்கள் எத்தனை? சாய்ராம் சொல்லுங்க. எல்லாமே ஓப்பனா பேசிட்டா எல்லாமே சரியா இருக்கும். ஆனா ஓப்பனா பேச வேண்டிய இடத்துல நாம பேசாம விட்டுட்டா எல்லாமே தப்பா போயிடும். ஸோ உன் வாழ்க்கை உன் கையில் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்கு இதை நாம மானசீகமா உணர்றோமோ அன்னைக்கு நம்ம வாழ்வு நம் வசப்படும். இப்போ எப்படி இருக்க வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு இண்டிபெண்டா நாம என்னைக்கு யோசிக்கிறோமோ, எமோஷனலை தள்ளி வச்சுட்டு வாழ்றோமோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு உயர்நிலையை பெறும். இங்க பாருங்க, தேவையில்லாத எமோஷனல்ஸ், ஒரு தோல்வியை ஏத்துக்க முடியாத ஒரு எமோஷனல், ஒரு அவமானத்தை ஏத்துக்க முடியாத ஒரு எமோஷனல், உங்க வாழ்க்கையில யாராவது உங்க செயலுக்கு
குறுக்கீடு செஞ்சால் அதில் ஒரு எமோஷ்னல். இப்படி எல்லா திசைகளை இருந்தும் எமோஷ்னலை வச்சு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எங்கேயாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஆழமாக யோசிங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு மனுஷன் எமோஷ்னலால் அப்படியே சுருங்கி போயிட்டான், ரொம்ப சுருங்கி போயிட்டான். எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான டென்ஷன், பதட்டம். என்னாகுமோ ஏதாகுமோ. இவன் பதட்டத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறான் வாழ்க்கையில். அப்போ மிஸ்டேக்ஸ் தொடர்ந்து செஞ்சா வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஸோ எதுவுமே இல்லை, துக்கம் மட்டுமே கிடைக்குது. அப்போது நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தாதான் இதெல்லாம் செட் ஆகுன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த காலத்தில் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வரைக்கும் இல்லை, எப்பயுமே ஒரு மெகா சரித்திரத்தை நீங்கள் படைக்கலாம். நம்ம முதல்ல விருப்பம் இருக்கணுங்க வாழ்வதற்கு. விருப்பம் இல்லாத வாழ்க்கை ஒரு விருப்பமே இல்லாத சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. பிடிச்ச சாப்பிட்றதுக்கும் பிடிக்காம சாப்பிட்றதுக்கும், பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கும் பிடிக்காத இடத்துக்கு போகிறதுக்கும், பிடிச்ச மனுஷங்களை பார்க்குறதும் பிடிக்காத மனுஷனை பார்க்குறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நம்ம திடீர்னு ரோட்டில் போகிறோம், யாரையாவது நீங்கள் வெறுத்திருப்பீங்க. அந்த மனுஷனை நீங்கள் பேசுகிறீங்க. அந்த மனுஷங்கிட்ட பேசிதான் ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த 10 நிமிஷம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் பேசுகிறீங்க. ஆனால் அதை நினச்சி பல நாட்கள் உங்களுக்கு வெறுப்பாகுது. 10 நிமிஷம் பேசுனதுக்கே, அதாவது பிடிக்காத ஒரு மனுஷனை கிட்ட நீங்கள் பேசுனது 10 நிமிஷம் பேசுனதுக்கே 10 நாள் வரைக்கும் நீங்கள் அதில் இருந்து வெளிவரல. அப்போ 365 நாளும் உங்கள் வாழ்க்கையில் வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் விருப்பம் இல்லாத வாழ்வை வாழ்ந்தா அது எப்படி இருக்குன்றது ஒரே ஒரு நிமிடம் மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு விருப்பமான வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசை, ஆனால் என்னால் வாழ முடியல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு பொந்துக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு குழிக்குள்ளேயோ உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தாதான் உங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு நீங்கள் போகவோ வாழவோ முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் நீடித்து கொண்டே தான் இருக்கும். சாய்பாவோட அருளை பெறணும் அப்படின்ற தாட்டு எல்லாருக்குமே இருக்கு. நம்பிக்கை வச்சதை தாண்டி நாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். எதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையில் பயணம் செய்வதை நம்ம தயாராக இருக்கணும். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியம். பாதையை தேர்ந்தெடு, அந்த பாதையில் பின்வாங்காத. நீ இதுவரைக்கும் பாதையை தேர்ந்தெடுக்கலை, பயணத்தை மேற்கொள்ளலை, ஆனால் இனி உன் வாழ்க்கையோட தலையெழுத்தை நீ எழுது. உனக்கு துணையாக நான் இருக்க. யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, உன் தலையெழுத்து சரியில்லை, கடவுள் உனக்கு கண்ணீரை தான் எழுதி வச்சிருக்காருன்னு. எந்த பையன் சொல்கிறதையும் நீ நம்பாத, அது மற்றவங்களுக்கு. ஆனால் நீ ஏன் குழந்தையா இருக்க? நான் இப்போ சொல்கிறேன், ஒரு வெள்ளை பலகை உங்ககிட்ட கொடுத்துட்ட, நீ என்ன எழுதணுமோ அதை எழுது. இப்போ நீ தான் பிரம்மா, நீ தான் உன்னை உருவாக்க போகிற.
உருவாக்குறதுக்கு உண்டான வழிகள், அதை செயல்படுத்தக்கூடிய வழிகள், அதுக்கு தேவையான அறிவு, அதுக்கு தேவையான திறமை, அதுக்கு தேவையான பொறுமை, அதற்கு தேவையான நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வா. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் போகணும்னா எந்த தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கிக்க பழகு. ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கை எதுவும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரிஸ்க்கு. அதனால வானமே எல்லை, இதுதான் உன்னுடைய எல்லை. அந்த எல்லையை நீ உருவாக்கு. போய்கிட்டே இரு, நான் காப்பாத்துறேன். இதெல்லாம் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் எனக்கு வாழ்க்கையோட தத்துவமா, வாழ்க்கையோட கைடா மாறிச்சு. எனக்குள்ள சாயப்பா ஏற்படுத்தின தாக்கங்கள், அந்த தாக்கம் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை கரெக்டாக இருக்கு. கீழே விழுந்தவன் எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எந்திரிச்சிட்டா அவன் மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டும் கீழே விடவே மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம வீட்டில், ஒவ்வொரு சாய்ராமுடைய வீட்டிலையும் நடக்கத்தான் போகுது. அதை நாம் பார்க்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் கவலை அப்படின்றத விட்டுட்டு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க. எப்படி செஞ்சிட்டேனே நினைக்க வேண்டாம். செய்ய போகிறத யோசிங்க. அதுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் உருவாக்குங்க. உங்களுக்கு பிரார்த்தனைகள் கை கொடுக்கும், ஆரத்தி கை கொடுக்கும், சச்சரித்தம் கை கொடுக்கும், நல்ல மனிதர்கள் கை கொடுப்பாங்க. உன்னோட வாழ்க்கையினே அமைதி பூந்தோட்டமாக மாறும். பரபரப்பு இருக்காது, பயம் இருக்காது, துன்பம் வராது. வந்தாலும் இதெல்லாம் ஒரு துன்பமா அப்படின்னு அதை நாம் பெரிதுபடுத்தாமல் அதை தாண்டி போய் நாம் சாதிப்போம். இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் எத்தனை பேருக்கு நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் இன்னமும் பிரச்சனைகள் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு என்ன தேடுறீங்களோ அதே அளவுக்கு நானும் உங்களை தேடிட்டு தான் இருக்கேன். வேறு நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆனால் அன்பே சாய் அப்படின்றது ஒரு நம்பர் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த நம்பரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 நம்பர் யூஸ் பண்ண தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக தான் அந்த நம்பருக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் என்னை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்துடும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வருத்தப்படக்கூடாது. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பாருங்களேன், 2 வாரம் ஆச்சு வாட்ஸ்அப் இல்லாமல். நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஏதோ ஒரு கணக்கின் படி நடக்குதுன்றது எனக்கு புரியுது. அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயங்கள் உணர்த்துவதற்கு கண்டிப்பாக நடக்கும். சாயப்பா சாதாரண விஷயத்தை கூட ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பதில் ரொம்ப தயார் நிலையில் இருக்காரு. ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில் பலு சேர்க்கத்தானே தவிர அழிப்பதற்கு இல்லை. கண்ணீர் விட்டாலும் பலு சேர்க்கும், கவலைகள் பட்டாலும் பலு சேர்க்கும். அதை பலுவாக மாற்றிக்கிறதா இல்லை வீழ்ச்சியாக மாற்றிக்கிறதான்றதை பொறுத்து தான் இங்கே அமையுது வாழ்க்கை. அதாவது ஒரு கயிற்றில் நடக்கிற மாதிரி உன்னோட முழு முயற்சியும் முழு கவனமும் அந்த கயிற்று மேலே நீ நடந்தால் அந்த இடத்துக்கு போயிடலாம். நடக்க முடியாதுன்னு நினச்சா ஒரு அடி எடுத்து வச்ச உடனே கீழே பொத்துன்னு விழுந்துடுவேன்.
அப்போ முயற்சி பண்ணிட்டா தப்பிச்சிடலாம், முயற்சி பண்ணாமல் பயந்து உக்காந்தோம் அப்படின்னா அதை அழிச்சிடும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. பாருங்க, நம்ம வாழ்க்கை எனக்கு பின்தங்கி இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை ஏற்றுக்க முடியல, அதை வச்சு போராட முடியல, களைச்சி போயிட்டீங்க, அதனால் கீழே விழுந்துட்டீங்க. ஸோ ரியல் ஃபேக்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதால நீங்கள் சட்டுன்னு தலையாட்ட வேண்டாம். நான் சொல்கிறத உங்கள் மனதில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்ததால் நான் இப்படி உட்காந்துருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே தெரியும் பிரச்சனையோட மையம் என்ன அப்படின்னு. அந்த மையத்தில் இருந்து தான் பிரச்சனையை நாம் தீர்க்கணும். சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எந்த பிரச்சனை கிளம்புமோன்னு சொல்லி பயந்து வாழ்ந்த, வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தேவையான அத்தனை விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குதுன்றத சாயப்பா எனக்கு உணர்த்தியிருக்காங்க வாழ்க்கையில். சில நேரத்தில் மந்தமாக இருக்கும், என்ன செய்யறது என்ன ஒன்றும் புரியாது. அந்த நேரத்தில் நான் எந்த செயல்களும் செய்ய மாட்டேன், எதை பற்றியும் நினைக்க மாட்டேன். ஒரு ½ an hour ரிலாக்ஸ்டு மைண்டு. ஏன்னா அமைதி இல்லாமல் இருக்கிறதால தான் ஒரு குழப்பம். ஏன் மந்தமாக இருக்குதுன்னா நம்ம பிரெயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பலவிதமான ஒரே ஆள் 10 பாதையில் நடக்க முடியுமா? ஒரே ஆள் 10 விதமாக நினைக்க முடியுமா? ஒரே ஆள் 10 இடத்துல இருக்க முடியுமா? இதெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா அது சாத்தியம். இருக்க முடியாதுன்னா அது நமக்கு துன்பம். அப்போ மனசில் ஏற்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தோடைய விளைவுகள் தான் நம்ம மூளையில் மந்தமாக்கக்கூடிய செயல். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அமைதியை ஏற்படுத்தணும். அதுக்கு உங்களுக்கு தனிமை தேவைப்படுது. மற்றவங்களாம் நமக்கு தனிமைப்படுத்தினாதான் நமக்கு அது தலைவலி, கஷ்டம். ஆனால் நமக்குள்ளே நாம் தனிமைப்படுத்திக்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான வழிக்கு வழிகாட்டக்கூடிய இடம்தான் அந்த தனிமை. அப்போ அந்த இடத்துல அமைதியாக இருந்து கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணி பாருங்களேன். அடுத்த ½ an hourல யோசிச்சு பாருங்கள், என்ன நமக்கு பிரச்சனை, இவ்வளோதானா அப்படின்னு. சரி, 2-3 நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்னைக்கு உடனே தீர்ந்துடும். இங்கே எத்தனையோ சாய்ராம்ஸ் வந்து ரொம்ப திறமையானவர்கள் இருக்கீங்க. சில பேர் வேலையில் இருக்கீங்க, சில பேர் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எத்தனையோ ஆண்கள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, காலேஜ் படிக்கிற பசங்க நம்ம அன்பே சாய் ஆடியோ பார்க்குறீங்க. எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். சில நேரத்தில் எனக்கு அடிக்கடி எனக்கு தோணும், இது பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம அன்பே சாய் ஆடியோஸ் கொடுத்துட்ருக்கோமா அப்படின்னு. ஆனால் பெண்களை விட ஆண்கள் நம்ம அன்பே சாய் ஆடியோவை அதிகம் பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே இப்போ இல்லை, இப்போ தான் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த பிரச்சனை இருக்குது சாய்ராம், இந்த பிரச்சனை இருக்கு அண்ணா, இந்த பிரச்சனை இருக்குது தம்பி, இப்படிப்பட்ட சஜெக்ஷன். பட் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சாயப்பாவோட அருளால் அந்த பதிலை நம்ம கொடுத்ததால வாழ்க்கையில் அடுத்த விஷயங்கள். ஏன்னா அன்பே சாயில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அது ஆடியோ மூலமாக சாயப்பா கிளியர் பண்ணுறாங்க. இது எனக்காக கொடுத்த ஆடியோ. நான் காலையில் இருந்து ஒரு குழப்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆடியோவை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது, எங்கேருந்து கிடைக்குதுன்னா சாயப்பாவோட ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ சாயப்பா என்ன நினைக்கிறாரு, நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணுன்றதுல உங்களை விட அவர் தெளிவாக இருக்கிறதால தான் பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேர்க்குறாங்க. ஸோ உங்கள் நம்பிக்கையை இங்கே இருந்து ஆரம்பிக்கலாமே.
ஏன்னா சில பேருக்கு சாயப்பா என்னை வந்து வாழ்க்கையில் வந்துட்டாரான்னு சில பேர் கேட்குறீங்கல்ல, இதுக்கு கூட கேள்விகள் கேட்டிருந்தா கூட இதுக்கு கூட பதில் கிடைச்சிருக்கும். கேட்குறதால தான் வாழ்க்கையில் வந்ததால தான் உங்களை என்னுடைய வாய்ஸ் மூலமாக கேட்கவே வைக்கிறாரு. எந்த விஷயம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கடவுள் கூட சம்மந்தப்பட்ட மனிதர்களாக வந்தால் மட்டும்தான் அத்தனை விஷயங்களும் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தெரியும். நீங்கள் ஒரு கால் ஆற்றுலையும் ஒரு கால் சேத்துலையும் வச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் பண்ணுறாங்க. ஒன்று கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, தான் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இன்னொன்று தான் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கடவுள் தான் அப்படின்வாங்க, அடுத்த வாரம் கடவுள்லாம் ஒன்றும் இல்லை நாம தான். அதுக்கு அடுத்த வாரம் கடவுள் மேலேயும் இல்லை தான் மேலேயும் கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் வாழ்க்கை இருட்டுன மாதிரி போகும், வெளிச்சமே இல்லாமல் இருக்கும். ஸோ மாதத்துக்கு குறைஞ்சது 4 அதிகபட்சம் 4 வாரமும் காலி. அடுத்த வாரம் ஓகே கடவுள் இருக்காருப்பா, கோயிலுக்கு போகலாம். இது மாதிரி தான் மனுஷனுடைய லைஃப் சைக்கிள் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒன்று உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே ஸ்ட்ராங்காக இருங்க, இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே ஸ்ட்ராங்காக இருங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். பிரச்சனைகளோட உருவாகக்கூடிய இடம் எங்கன்னா ஒரு மனுஷன் எந்த இடத்துலையும் நிலையா நிற்கல. நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருக்கும்போது நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருந்து ஒரு 8 பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது அவங்க சில வார்த்தைகள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்ன வாழ்க்கை பற்றி ஒரு பயம் இருந்தது, ரெண்டாவது புரியாமல் இருந்தது. இப்போ வாழ்க்கையை பற்றி ஒரு தைரியம் இருக்குது, வாழ்க்கையை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம் தேவைப்படுது. நீங்கள் எப்போ கோயில் கட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். அது எந்த ஊரில் கட்டினாலும் சரி, இல்லை இதே ஊரில் கட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற ஊரில் கட்டினாலும் சரி, எந்த ஊரில் வேணாலும் கட்டுங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்குதுன்னா, எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்றத நாங்கள் நேரடியாக பார்க்குற அளவில் எங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கணும் அப்படின்னு. அப்புறம் பெரிய பெரிய நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து என்னுடைய சொந்தக்காரவங்களுக்கு நான் ஃபோனில் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, எப்படி என்னோடய பிரச்சனையை நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது மாதிரி எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு. யாருன்னு கேட்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோன்னு தெரியல. எங்கள் அண்ணா எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இது சரியா இது தப்பான்னு கேட்டாங்க. அப்போ நம்மளோட விஷயங்கள் எந்த அளவில் போய் ரீச் ஆகிருக்கு. முதல்ல ஒவ்வொருத்தவங்க எந்த மாதிரியான மனநிலையில் கேட்குறாங்க. என் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு மருந்து இருக்குதுன்னா அந்த மருந்தை சாயப்பா எந்த அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் கரெக்டாக சேர்த்துடுறாரு. அவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பாருங்கள். அப்போது அவங்க வாழ்க்கையில் அடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது, எனக்கு இந்த விஷயத்துக்கு உண்டான ஆடியோஸ் எனக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னாவே அந்த ஆடியோ அவங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. அப்போ இவங்க சைடில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல வந்தாங்கன்னா இவங்க வந்து இதை விஷயம் சொல்கிறாங்களா, இப்படி நடக்குதுமா, நீ அப்படி பார்த்துக்கோ, இப்படி பார்த்துக்கோ. நான் சொன்னதால நிறைய பேருக்கு நடந்திருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம், நாம் அனுபவித்ததுக்கப்புறம் தான் நாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ முடியும். வெற்றி பெற்ற மனிதர்கள் சொன்னால் தான் மற்றவங்க கேட்பாங்க. இப்போ நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம ஆல்ரெடி உருவாக்கியாச்சு. இன்னைக்கு யாரும் பேசலை, பார்த்துக்கல, அவ்வளோதான். இப்போவே எனக்கு சில ஆச்சரியங்கள்லாம் இருக்குது.
அன்பே சாயில் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு குரூப்பில் ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக இருப்பாங்க. நம்ம சில பேரை மீட் பண்ணும்போது எனக்கு அந்த சாய்ராம் தெரியும், இந்த சாய்ராம் தெரியும், எப்படி மன நாங்கள் பேசிப்போம் அப்படின்றாங்க. நாம் யாருக்கும் யாருடைய நம்பர்ஸும் எங்கேயும் கொடுக்கறது இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, சிலது நம்ப முடியாமல் சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்க நம்ம விரும்பலை. ஆனாலும் எந்த அளவுக்கு இப்படி எந்த காண்டாக்டும் தொடர்பும் நம்ம அஃபிஷியலாக பண்ணலை அப்படின்னு நாம் இருந்தாலும், பட் எந்த மாதிரியான ஒரு வலிமையை, எந்த விதமான ஒரு உருவத்தை, எந்த விதமான ஒரு பிம்பத்தை சாய்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பரவச நிலை இருந்தது எனக்கு அந்த அன்னைக்கு. ஏன்னா அவங்க நேட்டிவ் பிளேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னாங்க. நம்ம 2-3 தடவை போகிறது ரொம்ப கேன்சல் ஆகி போச்சு. கடைசியில் ஆமாம்மா ஆன் தி வே நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்க்க வந்தாங்க. எனக்கு நம்ம சொந்தத்தை பார்த்தம்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை நான் அன்றைக்கி மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு நாம் ரீச் ஆகியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, அண்ணா இது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. ஆதிபராசக்திக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு கலர், சில இடத்துல சில சாமிகளுக்கு வெள்ளை, சில சாமிகளுக்கு காவி. நம்ம அன்பே சாய்க்கும் ஒரு கலர் வைக்கலாமே. அது வியாழக்கிழமை நம்ம ஆரத்தி எடுக்கும்போது, சச்சரிதம் படிக்கும்போதெல்லாம் அந்த கலர், அந்த டே வியாழக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு சாய்ராமும் அந்த கலர் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, காவி கலரே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, பட் அவங்க விருப்பம், ஓகே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ காவி கலரை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? இங்கே எத்தனை பேருக்கு காவி கலர், நம்ம அப்படி ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வந்தால் எத்தனை பேருக்கு காவி கலர் ஓகே அப்படின்றவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வீட்டில் அதிகமாக பிளாக் கலர் வேஷ்டி தான் கட்டுவேன். காவி வேஷ்டி காவி கட்டணும் அப்படின்னா மனசில் ஒரு சின்ன ஆசை கூட இருக்கக்கூடாது, ஒரு மைனூட்டான அளவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா மிக புனிதமான உடை தான் காவி. அப்போ அந்த காவியை நம்ம கட்டணும்னா நம்ம நெருப்பு மாதிரி இருக்கணும். எதனாலையும் நம்மளோட மனசு கொஞ்சம் கூட ஆசைப்படவே படக்கூடாது. எந்த பொருள் மேலேயும், எந்த மனிதர் மேலேயும், எதுலையும் அந்த மாதிரியான நிலையில் யாராவது இருந்தால் இருக்க முடியுமா? பேசுகிற என்னால் கூட இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு வியாபாரம் வேணும், நான் சம்பாதிக்கணும். எனக்கு அந்த ஆசை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது எனக்கு முடியுதோ அன்றைக்கி காவி வேஸ்ட்டு. அப்போ வெள்ளை சில பேருக்கு அது செட் ஆகாது, கருப்பு பல பேருக்கு செட் ஆகாது. அப்போ நம்ம ஏதோ ஒரு கலரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கமிட் பண்ணேன். அதனால் உங்ககிட்ட இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நம்ம அன்பே சாய்க்குன்னு ஒரு கலர், அது எந்த கலர், அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காவி இருக்கக்கூடாது, ஒயிட் இருக்கக்கூடாது, அண்டு பிளாக் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய கலராக இருக்கணும். என்ன கேட்டால் நான் பிளாக் தான் சொல்லுவேன். ஆனால் பிளாக் சில பேருக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஒயிட் அது சில பேருக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ காவி வேண்டவே வேண்டாம். அப்போ ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். விருப்பப்படுறவங்க பண்ணட்டும், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம அன்பே சாய்க்குன்னு சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அப்போது அந்த ட்ரெஸ்ஸை அந்த அன்னைக்கு அது ஒரு இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கே நம்ம யூனிஃபார்ம் பண்ணலான்னு ஐடியா வச்சுருந்தோம். பட் இது இவங்க சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனசு நிலையில் எனக்கு இருக்குது. ஸோ அந்த கலர் பார்க்கும்போது நான் அன்பே சாய் குடும்பம்
அப்போ அன்பே சாய் குடும்பம்னு நினச்சாவே அன்பே சாயில் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமோ அது ஆட்டோமேட்டிக்கலி அது எனர்ஜெட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ இதற்கு உண்டான வழிகளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். யார் அதிகபட்சமாக கலர்ஸ் சொல்கிறாங்களோ அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணுவோம். எவ்ரி தேர்ஸ்டே அப்புறம் சாயப்பாவோட இம்பார்ட்டன்ட் டேஸில் ராம நவமியாக இருக்கட்டும், அப்பாவோட சமாதி டேவாக இருக்கட்டும், இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் டைம்ஸில் அந்த எவ்ரி தேர்ஸ்டே, அப்புறம் நீங்கள் மௌன விரதம் இருக்கீங்க இல்லையா அந்த டே, அதில் நாம் வந்து ஒரே மனசாக, ஏன்னா நம்ம அன்பே சாயில் வந்து ஒவ்வொரு வாரமும் காமன் டிபி வந்து ஒரே மாதிரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம வந்து வச்சுருப்போம். அது ஒவ்வொருத்தவங்க யார் நம்ம அன்பே சாயில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம வந்து சாயப்பா வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம காமன் டிபி நம்ம வைக்கிறோம். ஸோ இதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எதுவுமே நான் தன்னிச்சையாக ஈடுபட முடியாது. ஒரு குடும்பம்னா அது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கேட்டால் தான் அது நல்லது. ஸோ தன்னிச்சையான முடிவெடுக்கிறதுக்கு நான் இங்கே தயாராக இல்லை. நான் நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டுட்டேன். நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்களோ அதை நான் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு தயார் ஆவதற்கு உண்டான வழிமுறைகளை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வரலாறு படைக்கணும், சாதனை படைக்கணும்னு நினச்சா மட்டும் பத்தாது. அந்த நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கணும். உங்களோட செயல்கள் அந்த திசையை நோக்கி இருக்கணும். ஸோ செயல்பட உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாக வந்து நிற்கும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி எந்த மனுஷங்கக்கிட்டையும் நான் அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படின்ற பேச்சுக்கள் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இன்றைக்கி கூட என்னோடய ஸ்கூல் மேட்டை பார்த்தேன், காலேஜ் மேட்டை பார்த்தேன், யாருக்கிட்டையும் நம்ம அன்பே சாயில் இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லவே இல்லை. கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். அது கேட்டாங்கன்னா அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே, அதர்வைஸ் தேவையே இல்லை, சொல்லக்கூடாது. எந்த உறவுகள்கிட்டையும் நான் சொல்லலை. இந்த விஷயம் அப்பா அம்மா மூலமாக சில பேருக்கு போயிருக்கே தவிர அது கூட நான் சொன்னேன், எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு. எந்த விஷயமும் சொல்கிறதுக்காக நம்ம வரலை, செய்வதற்காக வந்திருக்கோம். வாழ்க்கையில் வாழ போகிறோன்னு சொல்ல, வாழ்ந்து காட்டுவதற்காக நம்ம தயார் நிலையில் இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் எதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், வேண்டாம். அந்த வேற ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க கூட ஒரு 4-5 சாயிரம் அவங்க சொந்த பந்தங்கள் கிடையாது, பக்கத்தில் ஊரில் இருந்து வந்து மீட் பண்ண வந்திருந்தாங்க. சரி, அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். சாயப்பாவோட அருமை பெருமை தெரிஞ்சவங்க கிட்ட இதை பற்றி பேசுனா கரெக்டாக இருக்கும். இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கிட்ட பேசுனா அவங்களால எந்த யூஸும் கிடையாது. ஸோ எந்த பேச்சுக்கள் பேசினாலும் அதற்கு உரியவர்கள்ட்ட பேசினா மட்டும்தான் அது வந்து ரிஃப்ளெக்டாக நல்லபடியாக கிடைக்குமே தவிர அதர்வைஸ் உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் எல்லா விஷயத்தையும் சாயப்பட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்கள் மனசு, புத்தி, செயல் அத்தனையும் அவர் சார்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.